ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கெப்ரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்றைக்கு திருமாவளவன் அவர்கள் பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டிவிகே ஒரு கத்துக்குட்டி கட்சி, அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய யாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, திடீர்னு வந்த உடனே நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம், சிஎம் ஆயிடுவோங்கிற மாதிரியான ஒரு கனவுல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது அவங்க ஆக முடியாதுங்கிறத தாண்டி திருமாவளவன் ஏன் தொடர்ச்சியாக டிவிகேவை மட்டுமே விமர்சிக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ திருமாவளவன் அவர்கள் சொன்னது கரெக்டு தான். டிவிக்கே ஒரு தத்துக்குட்டி கட்சி தான். இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய கொள்கை கோட்பாடு கிடையாது, விஜய்க்கு அரசியல் புரிதல் கிடையாது, தொண்டர்களுக்கு பெரிய அக்கறையும் கிடையாது, நிறைய பேருக்கு அரசியல் புரிதல் கிடையாது, பெரிய நல்ல கமிட்மெண்ட்டும் அக்கறையும் அவங்களுக்கு இருக்கிறதாகவும் தெரியல. ஸோ திருமாவளவன் அவர்கள் சொன்னது கரெக்டு தான். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தெரியுது அப்படின்றதுக்காகவே அரசியல் தலைவர்கள் பேச மாட்டாங்க. அரசியல் தலைவர்கள் ஒரு கட்சியை பற்றி பேசுகிறாங்கன்னா அந்த கட்சியை பற்றி பேசுகிறதுக்கான தேவை அவங்களுக்கு இருக்கணும், சும்மா பேச மாட்டாங்க. ஸோ திருமாவளவனுக்கும் அதே மாதிரி டிவிகேவை விமர்சிக்க வேண்டிய தேவை, டிவிகேவை எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இபிஎஸ்க்கும் தெரியும் டிவிகே ஒரு தத்துக்குட்டி கட்சி தான், இபிஎஸ்க்கும் தெரியும் ஒன்றும் பெரிய அரசியல் புரிதெல்லாம் கிடையாது, அரசியல் ரீதியாக அவங்க பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சிலாம் இல்லைன்னு தெரியும். ஆனாலும் கரூர் சம்பவம் நடந்தப்ப இபிஎஸ் அவர்கள் சப்போர்ட் பண்ணுறாரு, அதிமுக பாஜக எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க தாவேக்காவை எதிர்க்கலை. அதுபோக கொடி பறக்குதுன்னு அவர் பேசுகிறாரு. ஸோ தத்துக்குட்டி கட்சியாக இருந்தாலும் இபிஎஸ்க்கு தெரியுது நம்ம ஓட்டு உடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு 5-10% ஓட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை அனுமதிக்கக்கூடாது. ஸோ அதனால் எப்படியாவது உள்ளே கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணுறாங்க. அதனால் தாவேக்காவை அட்டாக் பண்ணல, மாறா சாஃப்ட் டோனில் தாவேக்காவை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அந்த விஷயம் நடக்கலை. ஸோ இது நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அரசியல் கட்சிகள் சும்மா பேச மாட்டாங்க. கொடி பறக்குதுன்னு இபிஎஸ் சும்மா பேசல, அவருக்கு ஒரு தேவை இருந்தது, அந்த தேவையிலிருந்து தான் அவர் பேசுகிறாரு. திரும்பவும் அதே மாதிரி இன்றைக்கி அட்டாக் பண்ணுறாருன்னா அவருக்கு பெரிய ஒரு சிக்கல் இப்பொழுது இருக்குது. இப்போ எடுத்துக்கிட்டோன்னா பொதுவாக எந்த மாதிரியான ஓட்ஸ் உடையும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி பலவீனமாக இருக்குன்னா அந்த கட்சியோட ஓட்ஸ் உடையும். அதே மாதிரி இப்போ பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாத மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோட ஓட்ஸை நீங்கள் ஈஸியாக உடைச்சிடலாம். இப்போ பெரிய திராவிட கட்சிகளுக்கு பேக்கிங் கம்யூனிட்டிஸ் இருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தோன்னா பிசி கம்யூனிட்டிஸ் இந்த திராவிட கட்சிகளோட பேக்கிங் கம்யூனிட்டிஸாக இருப்பாங்க. இவங்க எதுக்காக திராவிட கட்சிகளை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, திராவிட கட்சிகளை சப்போர்ட் பண்ணோன்னா நாளைக்கு அவங்க அதிகாரத்துக்கு வருவாங்க, அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ அந்த கட்சியை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். எல்லா கட்சிக்கும் ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி இருக்கும், 1, 2, 3 பேக்கிங் கம்யூனிட்டிஸ் இருக்கும். அந்த வகையில் திராவிட கட்சிகள் பார்த்தோன்னா அவங்களுக்கு சில பேக்கிங் கம்யூனிட்டிஸ் இருப்பாங்க. அந்த ஓட்ஸை விஜயால் உடைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கட்சிகளில் நமக்கு ரெப்ரசன்டேஷன் நிறையா இருக்குது, இந்த கட்சிகள் ஜெயிச்சா நமக்கு லாபம், இந்த கட்சிகளை நம்ம ஜெயிக்க வைக்கணும், நம்ம ஓட்டு இங்கே தான் இருக்கணும் அவங்களுக்கு தெரியும், அங்கேருந்து நமக்கு லாபம் வருது, ஸோ நம்ம இந்த கட்சியோட தான் இருக்கணுன்ற ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மைனாரிட்டி ஓட்ஸையும் உடைக்க முடியாது. ஏன்னா மைனாரிட்டிஸை பொறுத்தளவில் எப்படியாவது பிஜேபி வீழ்த்தணும். அவங்க அரசியல் ரொம்ப சிம்பிள், திமுக நல்லது பண்ணுறாங்களா கெட்டது பண்ணுறாங்களா, அதிமுக நல்லதா திமுக நல்லதா, அதெல்லாம் கிடையாது. எனக்கு பிஜேபி வரக்கூடாது, அது ஒரே ஒரு அஜெண்டா மட்டும்தான். அப்போ பிஜேபி வரக்கூடாதுன்னா பிஜேபி யாரால் வீழ்த்த முடியும்? காங்கிரஸால் வீழ்த்த முடியும். அது ஒரு நேஷனல் பார்ட்டி. அப்போ காங்கிரஸோட யார் இருக்கா? திமுக இருக்காங்க. அப்போ நான் திமுக அலைன்ஸுக்கு போடுவேன். அவங்க அரசியல் ரொம்ப சிம்பிள், இவ்வளோதான். ஸோ அப்போ பாக்கி யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இல்லாத ஒடுக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவில் இன்றைக்கி இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோம், நாளைக்கு நம்ம ஓட்ஸை நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதால நமக்கு பெரிய இழப்பு கிடையாது. இப்பயும் எனக்கு ஒன்றும் பெருசாக செய்ய மாட்டேங்கிறாங்க. திராவிட கட்சிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன பெரிய ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாங்க? ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ திராவிட கட்சிகளுக்கு போடுற ஓட்டை அங்கே திருப்பி மாற்றி போட்டால் அவங்களுக்கு ஒன்றும் இழப்பு கிடையாது. அந்த வகையில் இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு சிக்கல். ஆனால் திருமாவளவன் அவங்கள தானே ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ண கட்சி தானே விசிகே. அப்படி சிக்கலே அதுதான். இப்போ சிக்கலே என்னென்னா ஒழுங்காக ரெப்ரசன்ட் பண்ணல. இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வன்முறைகள் எவ்வளோ நடக்குது, ஒடுக்கப்பட்ட மக்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை இன்றைக்கி தினம் தினம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகமாகிட்டு இருக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் மாதிரியான ஒரு தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ மக்களுக்கு நம்பிக்கை போயிடும்ல. ஒன்று மக்களுக்கு அதிருப்தி இருக்குது, நம்மளோட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய விசிக்கே நம்ம பிரச்சனைகள் எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க, நமக்காக நிற்க மாட்டேங்கிறாங்க, அவங்க திமுகவுக்கு விசுவாசமாக இருக்காங்க.
அப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒன்று அதிருப்தியில் இருக்காங்க, இன்னொன்று விஜய் மாதிரியான ஒரு ஆப்ஷன் வருது, புது ஆப்ஷன் ஒன்று வருது. விஜய் என்ன சொல்லுவார், இப்போ நான் உங்களுக்குலாம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறேன், உங்களுக்கு நான் எல்லாம் பிரதிநிதித்துவம் நான் கொடுக்குறேன், புதுசாக வரவங்க அப்படி தானே பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இங்கே இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இங்கே எனக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, அந்த பக்கமாவது போகலான்னு அவங்க போவாங்க. ஸோ இது திருமாவளவன் அவர்களுக்கு பெரிய ஒரு சிக்கல். அதனால திருமாவளவன் அவர்களும் இப்போ விஜயை ஹெவியாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் திருமாவளவர்களுக்கு வந்து என்ன ஒரு சிக்கல் இருக்குது, போன தடவை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு இன்டர்வியூவில் என்ன பேசுகிறார் அப்படின்னா, அதாவது டிஎம்கேல நாங்கள் கூட்டணியாக இருந்தாலுமே எங்களால் சில இடங்களில் வந்து எங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் தொடர்ச்சியாக ஃபைட் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் எங்களுக்கு இருக்குன்ற மாதிரி பேசிட்டு நேற்றுக்கு பிரச்சாரத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஎம்கேவை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறார். அவரோட கட்சியை கூட அவர் ரெப்ரசன்ட் பண்ணி பேசுகிற மாதிரி தெரியல. ஆனால் டிஎம்கே வந்து அவ்வளோ புகழ்ந்து பேசக்கூடிய தேவை எங்கேருந்து வருதுன்னு? தேவை என்னன்னா, திமுக இல்லைன்னா இன்னைக்கு விசிகேவால் ஜெயிக்க முடியாது. விசிகேவுக்கு ஒரு ஆப்ஷனும் இல்லை. பாஜக எதிர்ப்பு அரசியெல்லாம் பேசிட்டு நாளைக்கு போய் நீங்கள் அதிமுகவோடையும் போய் சேர முடியாது. அப்போ திமுகன்ற ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. அப்புறம் இன்றைக்கி என்னென்னா, ஒன்று திமுக கிட்ட ஒரு 30% ஓட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம், அந்த ஓட்ஸ் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் ஆனால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும், அது ஒரு சிக்கல். ஸோ ஓட் வைஸ் உங்களுக்கு திமுக தேவை. ரெண்டாவது பணம். இன்றைக்கி அரசியல் வந்து பணமயமாகி போச்சு. பணம் இல்லாமல் நீங்கள் அரசியலில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. பெரிய பெரிய திராவிட கட்சிகள் கையில் தான் நிறைய பணமும் இருக்குது. ஸோ இப்போ ஒரு தொகுதியில் ஜெயிக்கணும்னா அவங்க வேலை செய்யணும், பெரிய லெவலில் பணத்தையும் உள்ளே பம்ப் பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். ஸோ அப்போ சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகளை நம்பி இருக்கணுன்ற இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஒன்று ஓட்ஸ் வேணும், ரெண்டாவது பணம் இருந்தால் தான் இன்றைக்கி வேலை நடக்கும். முன்னாடி மாதிரி கொள்கை கோட்பாடுக்கெல்லாம் இன்றைக்கி யாரும் வேலை செய்கிறது கிடையாது. வேணா என்டிகேல கொஞ்சம் பேர் வேலை பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஆட்கள் பிஜேபிலையும் கொஞ்சம் இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி இப்போ கொள்கைக்காக கோட்பாட்டுக்காக அப்படின்லாம் வேலை பார்க்குறதுக்குலாம் நீங்கள் ஆளே கிடையாது. ஒரு ஆளை நீங்கள் கூப்பிட்டு வந்து இந்த வெயிலில் நிற்க வைக்கணும்னா 500 ரூபா குறைஞ்சது நீங்கள் கொடுக்கணும். இப்போ நேற்று கூட நம்ம பார்க்குறோம், நம்ம வண்டியில் போகும்போது நிறைய பேர் பார்த்தோன்னா ரோட்டோரமாக உட்கார வச்சுருக்காங்க. அவங்களுக்குலாம் ரேட்டு 500,000 ரூபா கொடுத்து அவங்களை உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அவங்க உட்காந்துருக்க ஸ்டைலை வச்சு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அவங்க பொலிட்டிக்கல் ஆட்களே கிடையாது, அவங்க சாதாரண மக்கள். அவங்களுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது அவங்க ஒரு 500 ரூபா கொடுத்தா நம்ம ஒரு வேலை பார்ப்போம்ல, அதே மாதிரி அவங்க பார்க்குறாங்க. 500 ரூபா கொடுத்தீங்கன்னா தோட்டத்தில் வேலை பார்ப்பாங்க, அதே மாதிரி 500 ரூபா கொடுத்தா இங்கே வந்து நிற்பாங்க. அந்த லெவலுக்கு தான் அரசியல் கட்சிகள் அவங்கள பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான அரசியலை நீங்கள் செய்யணும்னா உங்கள் கையில் பணம் இருக்கணும். அப்போ ஏதோ ஒரு வகையில் பெரிய திராவிட கட்சியோட தேவை இருக்குது. இன்றைக்கி விசிகே வந்து அந்த திராவிட கட்சிக்கிட்ட போக முடியாது, திமுக கிட்ட தான் வந்து ஆகணும், அதிமுக கிட்ட போக முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? திமுகவை கோவப்படுத்தக்கூடாது, திமுகவை சந்தோஷப்படுத்தக்கூடிய வேலைகள்லாம் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து டிஎம்கேக்கு வந்து ஆதரவாக இருந்தால் தான் அவங்களோட கட்சி வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎம்கேக்கு சில எம்எல்ஏஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அவங்களோட கட்சிக்கு வந்து ரொம்ப தொடர்போடு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சீட்டே கொடுக்காம இருந்திருக்காங்களே விசிகே. இப்போ என்னை பொறுத்தளவில் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு வந்து விசிகேவுக்கு இருக்குது, திருமாவளவனுக்கும் இருக்குது. ஒரு சைடில் கட்சிக்குள்ள முழு கண்ட்ரோல் திருமாவளவன் அவர் கையில் இருக்கணும், கட்சியை அவர் கண்ட்ரோலுக்கு கீழே வச்சுக்கணும், கட்சியும் வச்சுக்கணும், கட்சியோட தலைமையும் வச்சுக்கணும், செகண்டரி லெவல் லீடர்ஸ் இருப்பாங்களா அவங்களெல்லாம் வச்சுக்கணும். ரெண்டாவது திமுகவோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது, அதை ஓரளவுக்கு அது இருந்தாலும் ஓரளவுக்கு தலித் மக்களோட அந்த பிரச்சனைகளையும் எடுத்து கொண்டு போகணும். திமுகவோட தேவை இருக்குது, திமுக டாமினேஷன் இருக்குது, இருந்தாலும் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தலித் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெப்ரசன்டேஷனை விசிக்கே கொடுக்கணும். அதுக்கான முயற்சிகளும் அவங்க எடுப்பாங்க. இது ரெண்டாவது. மூணாவதாக புதுசாக வந்திருக்கக்கூடிய கட்சிகள் டிவிகே, என்டிகே, இந்த மாதிரியான கட்சிகள் பார்த்தோம்னா அவங்களும் விசிகேவோட ஓட்ஸை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஓட்ஸ் அங்கே சதறாமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த 3 சிக்கல்களும் பார்த்தோம்னா திருமாவளவனுக்கு இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு எப்படி காய்களை நகர்த்த முடியுமோ அந்த மாதிரி அவர் காய்களை நகர்த்திட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் ஒரு சைடில் அவர் விஜயை எதிர்த்தும் அரசியல் பண்ணுறாரு, இன்னொரு சைடில் திமுகவுக்கும் சில செக்கெல்லாம் வைக்கிறாரு. திமுக ஆதரவு எம்எல்ஏஸ்க்கெலாம் வாய்ப்பு கொடுக்கல, அதுபோக 2 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாரு, சண்டையை போட்டு எடுத்து வாங்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் இந்த எலெக்ஷன் வந்து விசிகேவுக்கு கண்டிப்பாக சிக்கலான ஒரு எலெக்ஷனாக தான் இருக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் எடப்பாடி தொகுதியை எடுத்துக்கோங்க, இபிஎஸ் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 4-5 டைம்ஸ் கண்டிஷன் ஜெயிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியும் பல தடவை அவர் ஜெயிச்சிருக்காரு. அங்கே அது ஒரு இபிஎஸோட கோட்டை மாதிரி தான். எப்போவுமே பெரிய லீடர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பகுதி என்னோட கோட்டை, இந்த ஊர் வந்து என் கையில் தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்க விரும்புவாங்க அவங்க. இப்போ மோடி அவர்களுக்கு குஜராத் அந்த மாதிரி பார்ப்பார். குஜராத்தில் வந்து ஒரு மோடியோட ஒரு ஹோம் கிரவுண்டு மாதிரி.
ஆம் ஆத்மி கட்சி அங்கே வளர்ற மாதிரி தெரிஞ்சவொடனே அடிச்சு காலி பண்ணிட்டாங்க ஆம் ஆத்மி கட்சி. ஏன்னா அது மோடியோட ஹோம் கிரவுண்ட் அது. அந்த மாதிரி இபிஎஸ் அவர்கள் எடப்பாடி தொகுதியை வந்து அவரோட ஃபுல் கண்ட்ரோலில் வச்சிருக்காரு. அங்கே நம்ம தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கு அவருக்கு. டிவிக்கே உள்ளே வராங்க. நான் சொன்ன மாதிரி டிவிக்கேவோட வருகையால் யாருக்கு சிக்கல்? ஏடிஎம்கேக்கு சிக்கல். இப்போ டக்குன்னு பார்த்தா அவரோட கேண்டிடேட்டுக்கு வந்து நாமினேஷனில் வந்து அவரோட வேட்புமனு எடுத்துக்கல. அதனால் வந்து சுயேட்சை வேட்பாளராக இருக்கக்கூடியவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி. இது எதர்ச்சியாக நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ டிவிகேவால் இபிஎஸ்க்கு வந்து சிக்கல் இருக்குது. டக்குன்னு பார்த்தோன்னா டிவிகே வேட்பாளர் களத்திலே இல்லை. இப்போ ஒரு கோட்டை மாதிரி அவர் அந்த பகுதியை வச்சுருக்காரு. இன்றைக்கி அந்த கட்சிக்கு வந்து உள்ள ஆளை இறக்க முடியல, சிக்கல் இருக்குது. இப்போ விஜய் என்ன பண்ணுறாரு? அதை சும்மா விட்டு போகல. விஜய் என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு அறிக்கையை விடுறாரு. பிரேம்குமார்னு ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இருக்காரு, அவருக்கு என்னோட ஆதரவுன்றாரு. கேட்டா சொல்றாரு அவர் நம்ம ஃபேன் கிளப்பை சேர்ந்தவர் தான் அதுக்கு முன்னாடின்றாரு. விஜய் எந்த வேட்பாளருக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. வேட்பாளர்கள் கூட இருந்து அவர் பிரச்சாரம் பண்ணல. பெருசா எந்த வேட்பாளருக்கும் பெரிய முக்கியத்துவம் வந்து அவர் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது எடப்பாடின்ற அந்த தொகுதியில இந்த குறிப்பிட்ட பிரேம்குமார்ன்ற அந்த வேட்பாளருக்கு, அந்த ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு. கொடுத்து நான் பேக் பண்றேன்னு சொல்றாரு. தனியாக ஒரு வீடியோவே போட்டு இது பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ விஜய் அவரோட வேலையை கரெக்டாக செய்ய பார்க்குறாரு. விஜயோட வேலை என்ன நான் சொன்னேன்? ஏடிஎம்கேவை டேமேஜ் பண்ணுறது. ஸோ அந்த வேலையை விஜய் எவ்வளோ கரெக்டாக பண்ணுறாரு பாருங்க. ஏடிஎம்கேவோட தலைவர் நிற்கிற இடத்துல ஏடிஎம்கே தலைவர் என்ன பண்ணுறாரு? என் கிரவுண்டில் எனக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய ஆட்கள் யாரும் இருக்கக்கூடாதுன்னு அவர் பார்க்குறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு? அங்கே உள்ள குறிப்பாக அந்த ஒரு தொகுதி எடுத்து அங்கே ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்கு பேக்கிங் கொடுக்குறாரு. கேட்டால் சொல்கிறாரு அவர் நம்ம ஃபேன் கிளப்பில் ஒர்க் பண்ணவர் தான்றார். இதுதான் குவாலிஃபிகேஷன். அவன் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தனை நீங்கள் பொலிட்டிக்கலாக பேக் பண்ணுறீங்க. நாளைக்கு தான் முட்டாள்தனமான வேலையை அந்த ஆள் பார்த்தாருன்னா நீங்கள் மாட்டுவீங்க. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு என் வேலையை நான் கரெக்டாக பண்ணணும். ஸோ பொலிட்டிக்ஸ் வந்து இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ விஜய் வரதால அதனால நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஒரு சைடில் பார்த்தோன்னா இப்போ எடப்பாடிக்கே டைரெக்டாக பிரச்சனை கொடுக்குறாரு விஜய். இன்னொரு சைடில் பார்த்தோம்னா அதிமுகவுக்கும் சிக்கல் கொடுக்குறாரு. அது தாண்டி திமுக கூட்டணியில் அவர் விசிகேவுக்கும் அவர் சிக்கல் கொடுக்குறாரு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. சார் இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா திருமாவர்கள் வந்து டிவிகே கட்சியும் என்டிகே கட்சியும் வந்து பிஜேபியோட பி டீமாக செயல்படுறாங்க. நீங்கள் வந்து அவங்கள ஆட்சிக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா பிஜேபி வந்துடுங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்கிறாரு. நேற்றைக்கு சீமானவர்கள் பேசும்போதும் அதை தான் சொல்கிறாரு. சீமானு கோட்டு போட்டால் பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடுற மாதிரி அவரும் நேற்றுக்கு அதை தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி வருமே ஆனால் அது திமுகவால் தான் வரும். பிஜேபின்னு பேசி 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 அந்த பிஜேபி எதிர்ப்பு அரசியலுக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதை ஃபுல்லாக கெட்டுப்போச்சு. இன்றைக்கி ஃபாசிசம்ன்ற வார்த்தைக்கு இருக்கக்கூடிய மரியாதை ஃபுல்லாக இன்றைக்கி கெட்டுப்போச்சு. தேவையில்லாமல் அரசியலில் ஜெயிக்கிறதுக்காக, ஓட்ஸ் வாங்குறதுக்காக, சீட்ஸ் ஜெயிக்கிறதுக்காக சகட்டு மேனிக்கு பிஜேபி எதிர்ப்பை நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. ஃபாசிச எதிர்ப்பை நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, நாளைக்கு நிஜமாகவே ஃபாசிசம் வந்தால் கூட நீங்கள் ஃபாசிச எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்தால் மக்கள் நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு இதே தான்ப்பா வேலை, சும்மா ஃபேசிசம் கதை பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் நினச்சிட்டு அந்த கட்சிக்கு ஓட் போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஃபாசிச எதிர்ப்பு அரசியலுக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதையை கம்ப்ளீட்டாக இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஃபாசிசம்ன்ற அந்த வார்த்தையை பற்றின அந்த புரிதல் இருக்குல்ல, அந்த வார்த்தையை ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கூட இந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த வார்த்தையை தேவையில்லாமல் மிஸ்யூஸ் பண்ணி அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய மரியாதையை அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதால தான் பிஜேபி வரும். நீங்கள் பிஜேபி வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நல்லாட்சி கொடுக்கணும். நீங்கள் பண்ணுற தவறுகளெல்லாம் பார்க்கும்போது எப்பா இவங்களுக்கு அவங்களே பெட்டர் அப்படின்ற மாதிரி மக்கள் நினச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி டாக் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் பிஜேபினா பிஜேபி வந்துட்டு போகுது, என்ன பிரச்சனைங்கிற மாதிரியான டாக் இப்போ. ஆமாம், நீங்கள் பிஜேபியோட அரசியல் தவறான அரசியல். ஆனால் நீங்கள் பிஜேபியை விட மோசமான அரசியலை நான் பண்ணுவேன்னா அப்புறம் மக்கள் அந்த பக்கம் போயிடுவாங்க. உங்களுக்கு அவங்களே தேவையில்லைன்ட்டு போயிடுவாங்க. ஏகப்பட்ட ஊழல் இருக்குது, போதை கலாச்சாரம் இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே சொல்கிறாங்க. அது திமுக மேலேயே அவங்க அதை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னா அப்போ மக்கள் பார்ப்பாங்கல்ல.
நீங்கள் பிஜேபியை காட்டி காட்டி நல்லா ஊழல் பண்ணுறீங்க, பிஜேபியை காட்டி காட்டி இங்கே மோசமான நிர்வாகம் பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு ஏன் இங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு கேட்டால் இல்லை பிஜேபி வந்துடும் எனக்கு ஓட்டு போடுன்றீங்க. நான் எவ்வளோ நாள் தான் அப்படி ஏமாந்துக்கிட்டே இருக்கிறது, நீங்கள் பிஜேபியை காட்டி காட்டி என்ன ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இது வந்து டிஎம்கே எடுத்துகிட்டு வர்றது ஓகே, ஆனால் திருமாவர்களுக்கு என்ன தேவை வருது? அவங்களுக்கு பிரச்சனையே வந்து இந்த மாதிரியான திராவிட கட்சிகள் தானே, அவங்களால தான் அவங்க கம்யூனிட்டி வந்து ஒடுக்கப்படுதுங்கிற மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு பிஜேபியை கொண்டு வரணுங்கிற அவசியம் எங்கே இருந்தது? தமிழ்நாட்டில் அரசியல் டிஃப்ரெண்ட். இப்போ நீங்கள் நார்த்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிராமின் எஸ்சி ஓட் கன்சால்டேஷன் அங்கே இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அலைன்ஸ் இருக்கும். நார்த்தில் நிறைய ஸ்டேட்ஸில் அப்படி இருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிசிஎஸ்சி அலைன்ஸ் வந்து இருக்கும். நான் பொலிட்டிக்கலாக நான் சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா ஸோ அங்கே எப்படின்னா நடுவில் பிசி இருப்பாங்க, மேலே வந்து இவங்க பிராமின்ஸ் இருப்பாங்க, கீழே பார்த்தோன்னா எஸ்சிஸ் இருப்பாங்க. பிராமின்ஸோட ஓட்ஸும் அங்கே கணிசமாக இருக்கும். இங்கே மாதிரி 3% இருக்காது, அங்கே 10-15% தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டு காம்பினேஷன் வரும்போது பிசிஸை அவங்க கவுண்டர் பண்ணுவாங்க. ஏன்னா தலித்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பிசியோட தான் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அப்போ இந்த அலைன்ஸ் வந்து கரெக்டாக பிசியை கவுண்டர் பண்ணால் கரெக்டாக யூஸ் ஆகும். இங்கே பார்த்தோன்னா தலித் ஓட்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது, தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவு தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க திராவிட கட்சிகளோடு அவங்க சேர்ந்துருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி பிராமின் ஓட்ஸும் இங்கே ரொம்ப கம்மி. ஸோ அவங்களோட நீங்கள் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. இங்கே பார்த்தோன்னா பிசிஸோட பாப்புலேஷன் ரொம்ப பெருசாக இருக்குது, அந்த மேலே இருக்க லேயர் கீழே இருக்க லேயர் சின்னதாக இருக்குது. நார்த்தில் அப்படி அது வேற, அது ஒரு பெரிய லேயராக இருக்கும், நடுவில் பிசி ஒரு பெரிய லேயராக இருக்கும், கீழே இருக்க லேயரும் பெருசாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு அலைன்ஸுக்கு வந்து ஒரு சாத்தியம் அது இருந்தது. ஸோ அதனால் இப்போ பெரும்பாலும் பார்த்தோன்னா அந்த காரணத்தால் தான் இன்றைக்கி விசிகேவுக்கெல்லாம் திமுகவோட பயணிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தேவை இருக்குது. ஸோ அந்த விஷயமும் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ என்னென்னா அதை தாண்டி திமுகவோட நீங்கள் க்ளோஸாக இருந்தாலுமே கூட தலித் மக்களுக்கான நலன்னா என்ன, நலன் சார்ந்து நீங்கள் செயல்பட வேண்டிய தேவை இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ திருவிக நகர் எடுத்துக்கிட்டோன்னா அங்கே பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அதிமுக சார்பாக அவங்க போட்டிடுறாங்க. இந்த நியூஸ் வந்தப்போ திருமாவளவன் அவர்கள் அவங்கள வரவேற்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம் இது அப்படின்ற மாதிரி வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறார். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அரசியலுக்கு வந்தப்போ திருமாவளவன் அவர்கள் அவங்கள வரவேற்கும் போது நிறைய பேர் விமர்சித்தாங்க. அவங்க அதிமுக கூட்டணியில் இருக்காங்க, அந்த கூட்டணியில் தான் பாஜக இருக்காங்க, அவங்களோட அரசியல் வருகை நீங்கள் எப்படி வரவேற்கலாம்? அது ஃபாசிச பாஜக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, அவங்க அந்த கூட்டணிக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களை எப்படி நீங்கள் வரவேற்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் விமர்சித்தாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்களோட பார்வை கரெக்டு தான். அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறது ஒடுக்கப்பட்ட மக்களை, திருமாவளவன் அவர்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறதும் ஒடுக்கப்பட்ட மக்களை தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு யூனிட் இருக்கணும். திராவிட அரசியல்லாம் ரெண்டாவது, அவங்களுக்குள்ள ஒரு யூனிட் இருக்கணும். அந்த விஷயத்தை வந்து அவர் கையில் எடுக்கிறார். ஸோ ரைட்டு, அவங்களுக்கு சாதகமாலாம் பெருசாக பேசலனாலும் ஓகே வரவேற்கின்ற அளவில் விட்டார். ஆனால் இப்போ போய் அவங்களுக்கு எதிராக அவர் பிரச்சாரம் பண்ணுறார். இது கரெக்டான ஒரு விஷயமா எனக்கு படலை. எனக்கு தெரிஞ்சு அந்த தவிர்த்துருக்கலாம். அவர் மற்ற இடங்களுக்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணலாம், அந்த இடத்துக்கு போய் ஏன் பிரச்சாரம் பண்ணணும்? அப்போ திராவிட கட்சிகள் உங்களை யூஸ் தானே பண்ணுறாங்க. ஸோ இப்போ பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களையுமே திராவிட கட்சிகள் யூஸ் தான் பண்ணுறாங்க, திருமாவளவன் அவர்களையுமே திராவிட கட்சிகள் யூஸ் தான் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. திராவிட கட்சிகளோட பலவீனத்தால் தானே இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறக்குறாரு. இது ஒரு மற்ற லீடருக்கு நடக்குமா? ஒரு நேஷனல் பார்ட்டியோட லீடருக்கு நடந்திருக்காது, ஒரு நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நடந்திருக்கு. இது வேற எந்த கட்சிக்கு அது இப்படி நடக்குமா? ஒரு பெரிய கட்சியோட லீடருக்கு இப்படி நடக்குமா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திராவிட மாடல் அது இதுன்னு பேசுகிறோம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது. இன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி வந்து அரசியலுக்கு வராங்க, இவர் அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அதை தவிர்த்துருக்கலாமே. இப்போ நீங்கள் இது ரெண்டு பேரும் சண்டை போட என்ன நடக்க போகுது? தலித் வசங்க உடைய போகுது. எதுக்கு அதை பண்ணணும்? அதை பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்கள் ஒரு மோதலை தானே கிரியேட் பண்ணுறீங்க, ரெண்டான ஒரு ஸ்பிரிட்டை தானே கிரியேட் பண்ணுறீங்க. இது யாருக்காக பண்ணுறீங்க? திமுகவுக்காக பண்ணுறீங்க. ஸோ எதுக்கு திமுகவுக்காக இந்த வேலையை பண்ணணும் நீங்கள்? ஸோ அதை பண்ணாமலே இருந்திருக்கலாம். ஸோ அதனால் திருமாவளவன் அவர்களுக்கு டஃப்பான ஒரு சூழல் இருக்குது. ஒன்று திமுகவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இன்னொன்று கட்சியை அவர் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கணும். அப்படி வைக்காமல் இருந்தால் திமுக ஒழுங்கிடுவாங்க அந்த கட்சியை. ஸ்லோவாக கொஞ்சமாக அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக. கம்யூனிஸ்ட்டை முழுகிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆமாம், கம்யூனிஸ்டுகள்லாம் இன்றைக்கி எம்டிஎம்கேலாம் காலி, கம்யூனிஸ்டுகள் ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. விசிகேவுக்கும் அந்த நிலைமை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ கட்சியும் காப்பாற்றணும், திமுகவையும் பெருசாக கோவப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷனும் கிடையாது. அது போக விஜய் மாதிரியான புது அரசியல் சக்திகள்லாம் உள்ள வரும்போது அவங்ககிட்ட இருந்தும் கட்சியை காப்பாற்றணும், அந்த சிக்கலும் இருக்குது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு செய்திகள் நம்ம நேயர்களுக்கு பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி.